அவசரப்படுத்துறா? இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டே வந்திருப்பல்ல. நீ எல்லாம் அசைன்மெண்ட்டே எழுத தேவையில்லடி. ஏன்னா நீயும் குரு சாரும் எவ்வளோ க்ளோஸ் நீ நினைச்சனா அசைன்மெண்ட் எழுதாம ஈஸியா தப்பிக்கலாம். அதோட எக்ஸாம்ஸ்ல நிறைய மார்க் கூட வாங்கலாம். பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கேடி. கீர்த்தி, நீ நினைக்கிறது சரிதான். ஆனா இந்த மாதிரி படிப்பு விஷயத்துல ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, குருக்கும் அது பிடிக்காது. அதோட குரு படிப்பு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நானும் படிப்பு விஷயத்துல இது வரைக்கும் அவங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அதோட அவனும் என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்க சொல்லி கேட்டுக்கிட்டதும் கிடையாது. ஏண்டி, நம்ம அசைன்மெண்ட் நம்ம எழுதுறதுல என்ன தப்பு இருக்கா? என்னமோ போ. நான் மட்டும் உன் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஒரு அசைன்மெண்ட் கூட எழுத மாட்டேன், ஒரு டெஸ்ட்டுக்கு கூட வரமாட்டேன். ஏன் செமஸ்டர் எக்ஸாம் கூட எழுதாமலே அப்படியே பாஸ் பண்ணிடுவேன். ஆனா நீ பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கப்போ. நான் அப்படியே இருந்துட்டு போறேன். இப்ப எதுக்கடி சீக்கிரமா சொல்லி உயிரை எடுத்தா? இல்லடி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் நமக்கு கிடையாது. நீ அரவிந்த் சீனியரை பார்க்கணும் தானே எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் சீக்கிரமா வந்த. அதான் அவரை பாத்தியா இல்லைன்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டேன். அரவிந்த் சீனியரை பாத்தியா? இல்லடி, நடந்ததே வேற. குரு கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னா அப்படி இப்படின்னு எஸ்கேப் ஆகி சீக்கிரமா வந்தேன். ஆனா குரு கண்ணில் கரெக்டாக பட்டுட்டேன். அதோட குருக்கும் தெரிஞ்சிருச்சு நான் அரவிந்த் பார்க்கறதுக்காக தான் சீக்கிரமா வந்தேன்னு. குரு சாருக்கு தெரிஞ்சுட்டா? அவருக்கு மட்டும் எப்படிதான் நீ அரவிந்த் சீனியரை பார்க்க போறதுன்னு தெரியுதுன்னே தெரியல. எங்கேயாச்சும் ஸ்பை வச்சிருப்பாரு போல. சரி, அதை விட நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. எல்லாரா, உனக்கு குரு சார் எவ்வளோ பிடிக்கும் அண்ட் குரு சாருக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு எல்லாரையும் விட எனக்கு தான் நல்லா தெரியும். உங்கள் 2 பேருக்குள்ளார லவ் இருக்கான்னு கேட்டால் அப்படி எதுவும் இல்லைன்னு நீ சொல்கிற. ஆனால் அட் த சேம் டைம் நானும் குருவும் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் அது எப்படி சாத்தியமாகும்? எனக்கு இது ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது. கீர்த்தி, என்னடி கேள்வி இது? ஏன் லவ் பண்ணாதான் நானும் குருவும் லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி இருப்போமா என்ன? ஏன் லவ் பண்ணாம இருக்க முடியாதா என்ன? என்னடி பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? இல்ல எனக்கு புரியல. உனக்கு மண்டையில ஏதாச்சும் இருக்கா இல்லையா? கீர்த்தி, நீ தாண்டி லூசுத்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு நல்லா தெரியும்ல நானும் குருவும் எந்த அளவுக்கு க்ளோஸ்னு. எங்கள் 2 பேருக்குள்ளார இது வரைக்கும் ஒளிவு மறைவு இருந்ததே இல்லை தெரியுமா? நானும் இது வரைக்கும் எதையுமே குரு கிட்ட மறைச்சதில்லை, குருவும் அதே மாதிரி தான் எதுவுமே என்கிட்ட மறைச்சதில்லை. நானும் குருவும் என்னதான் காலேஜில் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் மாதிரி இருந்துக்கிட்டாலும் நாங்கள் 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட கேட்டால் எப்படி? என்னால் லாஸ்ட் வரைக்கும் குரு இல்லாமலாம் நினச்சி கூட பார்க்கவே முடியாதுடி. என்னோட லைஃப்பில் லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக எனக்கு குரு வேணும். ஐயோ, எனக்கு தான் நீ பேசுறது புரியலையா இல்லை நீ புரியாத மாதிரியா பேசுறியா? சரி, ஓகே, நான் டேரக்டாகவே கேட்குறேன். குரு சார் மேலே இது வரைக்கும் உனக்கு ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லையாடி? ஆனா உங்ககிட்ட தாண்டி கேக்குறேன், குரு சார் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லையா இது வரைக்கும்? என்னடி லூசுத்தனமா கேட்குறா? குரு மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு வந்ததே இல்லடி. இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக வராது. ஏன்னா நானும் குருவும் அந்த மாதிரிலாம் பழகவே இல்லடி. ஆனால் எனக்கு குரு என்னோட லைஃப் லாஸ்ட் வரைக்கும் வேணும். ஏன்னா குரு இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அட பைத்தியக்காரி, நான் பைத்தியம் இல்லடி, நீ தாண்டி பைத்தியம். ஏண்டி, குரு சார் மேலே இது வரைக்கும் ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லை, இதுக்கு மேலேயும் வரப்போகிறதுல நாங்கள் அந்த மாதிரி பழகலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது குரு சார் எப்படி லைஃப் லாங் உங்க கூட வர முடியும்? இத்தி, என்ன சொல்ற? எனக்கு புரியல. ஏன் குரு என் கூட லாஸ்ட் வரைக்கும் லைஃப் லாங் வர முடியாது? ஐயோ ஆரா, சரி ஓகே, உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இப்போ நீ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்க. எப்படியும் கொஞ்ச நாள்ல படிப்பு முடிஞ்சிடும். உன் ஆசைக்காக வேணும்னா நீ கொஞ்ச நாள் வேலைக்கு போகலாம். அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் உங்க அண்ணன் சேலியை உனக்காக ஒரு மாப்பிளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அதே மாதிரி தான் குரு சாருக்கும் கொஞ்ச நாள்ல அவங்க வீட்டில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. 2 பேருமே வேற வேற லைஃப் பார்த்து போயிடுவீங்க. அப்புறம் எப்படி குரு சாரும் நீயும் லைஃப் லாங் ஒன்னா இருக்க முடியும்? நீயே சொல்லு. என்ன கீர்த்தி என்னென்னமோ சொல்கிறா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. கீர்த்தி சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாகவும் இருக்குது. ஒருவேளை குருக்கு கல்யாணம் ஆகிட்டுனா அப்போது நானும் குருவும் லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி ஒன்றா இருக்க முடியாதா? ஐயோ, என்னால் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரே குழப்பமாக இருக்குது. என்னடி யோசிக்கிற? இல்லடி, அது ஒருவேளை நானும் குருவும் லாஸ்ட் வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துட்டா நாங்கள் 2 பேரும் இதே மாதிரி ஒன்றா இப்படி இருக்கலாம்ல? என்னடி பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கா? சரி ஓகே, நீயாச்சும் ஃபைனல் இயர் படிக்கிற, உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வேணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் குரு சாருக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. கண்டிப்பாக இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறாங்க. இதில் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகாமல் நாங்கள் 2 பேரும் இப்படியே லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும்னு வேற நீ சொல்கிற. நீ சொல்கிறதெல்லாம் உனக்கே சிரிப்பு வரலையா? கீர்த்தி, அப்போது
குருக்கு கல்யாணம் ஆகிட்டுனா நானும் குருவும் இப்போ இருக்கிற மாதிரி க்ளோஸ் எல்லாம் இருக்க முடியாதாடி? யாரா இப்போ எதுக்குடி நீ இவ்வளோ டல் ஆகிட்டா? இங்கே பாராரா, ரியாலிட்டி இதுதான். குரு சாருக்கு வேற பொண்ணு கூட கல்யாணம் ஆகிட்டுனா கண்டிப்பாக உன் கூட இப்போ இருக்கிற மாதிரிலாம் க்ளோஸாலாம் இருக்க முடியாதுடி. அவருக்கு மட்டும் இல்லை, உனக்கும் அப்படிதான். வேற பையன் கூட கல்யாணம் ஆகிட்டா கண்டிப்பாக நீயும் குரு சாரும் இப்போ இருக்கிற மாதிரி க்ளோஸாலாம் கண்டிப்பாக இருக்க முடியாதுடி. இதுதான் ரியாலிட்டி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாதான். இல்லை கீர்த்தி, நானும் குருவும் எந்த அளவுக்கு க்ளோஸ்னு உனக்கு நல்லா தெரியும்ல. செல்லி என்ன தேனக்கா கிட்ட கூட நான் நிறைய விஷயத்த மறைச்சிருக்கேன். ஆனால் குரு கிட்ட இது வரைக்கும் நான் எதையும் மறைச்சதே இல்லைடி. அந்த அளவுக்கு க்ளோஸு. அவன் இல்லைன்னா எப்படின்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலடி கீர்த்தி. அதான் யோசிக்கிறேன். யாரா, இது தாண்டி ரியாலிட்டி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்னைக்கா இருந்தாலும் குரு சாருக்கு வேற பொண்ணு கூட கல்யாணம் ஆகும், உனக்கு வேற பையன் கூட கல்யாணம் ஆகும். அப்புறம் 2 பேரும் எப்படியா இருந்தாலும் பிரிஞ்சுதான் ஆகணும், சரியா? நீ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாதாரா. அதனால இப்போவே உன் மனசை பக்குவப்படுத்தி வச்சுக்கோ, ஓகே? இல்லை கீர்த்தி, அது என்னால் குரு இல்லாமலாம் இருக்கவே முடியாதுடி. செலியன் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி குரு என் லைஃப்ல ரொம்ப முக்கியம்டி. ஆரா, நான் ஒன்று சொல்லவா? என்னடி மறுபடியும் என்ன சொல்ல போற? இல்லடி, இந்த மாதிரி கான்வர்சேஷன் நமக்குள்ளார நிறைய போயிருக்கு. அப்போலாம் இந்த அளவுக்கு நீ என்கிட்ட பேசுனதே கிடையாது. இந்த அளவுக்கு என்கிட்ட நீ ஆர்கியூ பண்ணினதும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நீ பேசுறது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தெரியுதுடி. ஒருவேளை குரு சார் மேலே உனக்கு ஃபீலிங் வந்துருச்சோ? என்ன ஹே கீர்த்தி, என்னடி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கா? ஹே, அப்படிலாம் எனக்கு வரலடி. ஏண்டி நீ வேறஹா? அது மாதிரி வரவும் வராது. ஏன்னா குருவும் நானும் க்ளோஸ் தான். அதுக்காக எங்களுக்குள்ளார லவ் இருக்கணும்னு ஒன்றும் அர்த்தம் இல்லை, சரியா? அந்த மாதிரிலாம் வராது, ஓகே? அரா, நான் உன்னோட ஃப்ரெண்டுடி. உனக்கு குரு சார் மேலே ஃபீலிங் வர ஸ்டார்ட் ஆகிட்டு. அதனால தான் நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற. ஏன்னா நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிலாம் நான் இத்தனை வருஷத்தில் பார்த்ததே இல்லை. எனக்கு என்னமோ குரு சார் மேலே உனக்கு ஃபீலிங் வந்துட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன, அது உனக்கே தெரியலை. கூடிய சீக்கிரத்தில் உனக்கே புரியும். அது வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் நான் லூசுத்தனமாக பேசுகிற மாதிரி தான் உனக்கு தெரியும். என்னடி வாய்க்குள்ள முனவிட்டே இருக்கா? அது ஒன்றும் இல்லடி, நீ சொன்னதை பற்றி தான் யோசிச்சேன். ஆமாம்மா, உனக்கு குரு சாருக்கு இடையில ஒன்றும் இல்லை. உனக்கு குரு சார் மேலே ஃபீலிங்ஸ் வராது, போதுமா? ஆமாம், எனக்கும் குருக்கு இடையில எதுவும் இல்லை. அதோட எனக்கு குரு மேலே எந்த ஃபீலிங்ஸும் வரல, போதுமா? போதும். சரி, ஓகே, வா போலாம். அப்பா, 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை எங்களாடி தேடுறது? ஏன்னா எங்களை தேடினியா? எங்களை எதுக்கு தேடின நீ? தானே, எதுக்கு நீ லஃபர் எங்களை தேடின? இல்லப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம குரு சாரும் ஜெனி மேமும் அங்க பார்க்கிங் கிட்ட தனியா நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க, தெரியுமா? ஏடி, இதெல்லாம் ஒரு விஷயமாடி? இதெல்லாம் ஒரு விஷயம்னு தூக்கிக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். ஏடி, ஜெனி மேமும் குரு சாரும் அடிக்கடி நின்று பேசியிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? அதானே, குரு சாரும் ஜெனி மேமும் அடிக்கடி தான் பேசிப்பாங்களே. ஏன், நானும் குரு சார் பேசிட்டு இருக்கும் போது தான் ஜெனி மேம் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இங்கே கிளம்புனேன். இதுல என்னடி இருக்கு? ஐயோ இல்லடி, உங்களுக்கே நல்லா தெரியும்ல, காலேஜ் ஃபுல்லா குரு சாரும் ஜெனி மேமும் லவ் பண்றாங்கன்னு நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருக்குன்னு. அதை உண்மையாக்குற மாதிரி இன்னைக்கு பார்க்கிங்ல 2 பேரும் தனியா நின்று பேசிட்டு இருந்தாங்க, தெரியுமா? அவங்க என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்கலாம் எனக்கு தெரியாதுடி. நான் அப்படியே கிராஸ் ஆகும்போது ஜெனி மேம் குரு சார் கிட்ட, குரு நல்லா யோசிச்சு சொல்லு குரு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. குரு சாரும் நான் ஓகே யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார், தெரியுமா? எனக்கு என்னமோ ஜெனி மேம் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. மைக் செட்டு உண்மையாவே இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்களா என்ன? ஐயோ சத்தியமா இந்த மாதிரி தாண்டி பேசிக்கிட்டாங்க. ஜெனி மேம் ப்ளீஸ் குரு நல்லா யோசி, உடனே எல்லாம் சொல்ல வேண்டாம், நிறைய டைம் எடுத்து கூட சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க, தெரியுமா? அப்போ கண்டிப்பா நம்ம ஜெனி மேம் குரு சார் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்காருன்னு தானே அர்த்தம். ஒருவேளை அவங்க வேற ஏதாச்சும் பேசியிருக்கலாம்ல. ஏன்டி நீ வேற? நான் தான் சொல்றேன்லடி, அவங்க பேசுறது அப்படிதான் இருந்துச்சு. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். சரி ஓகேடி, நான் போய் அசைன்மெண்ட் எழுதுறேன். இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் அவசரமா வந்தேன். சரி ஓகே, நான் வரேன். பாய் யாரா? என்ன, ஜெனி மேம் குரு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களா? சச்சா, அப்படிலாம் இருக்காது. இவ வேற ஏதாச்சும் பேசியிருப்பாங்க, அதை தப்பா புரிஞ்சிட்டு வந்து சொல்றான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்காதா? அப்படிலாம் இருக்காது. என்னடி யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லடி. சரி ஓகேடி, அசைன்மெண்ட்டை நானுமே என்ன கம்ப்ளீட் பண்ணலை. நான் போய் கம்ப்ளீட் பண்ணுறேன். சரிடி, நீ போய் எழுது. நான் லைப்ரரி போகணும், போயிட்டு வந்துடுறேன். உனக்கு குரு சார் மேலே ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதுதான் உண்மை. இதை நீ ஒத்துக்க தான் மாட்டேங்கிற. ஏன்னா உனக்கே தெரியலை அவர் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கா இல்லையான்னு. ஆனால் இவ்வளோ வருஷமாக உன் கூட நான் பழகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியுதுடி கண்டிப்பாக உனக்கு குரு சார் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னு. பார்க்கலாம் எப்போதான் நீ அதை ரியலைஸ் பண்ணுறேன்னு. அப்பா,
இன்னைக்கு இந்த டேஞ்சர் லைட் கண்ணில் மண்ணை தூவிட்டு வரக்காட்டே போதும் போதும் ஆகிட்டு டெய்லி இவனை பார்க்கணுங்கிறதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கு. ஆனால் இவன் எப்படியோ பிடிக்காத மாதிரி அப்படியே நடிப்பான். வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன். எங்க ஆளை காணோம், இன்னும் காணலே, கிண்ணறு வந்திருப்பானே. ஏய், நீங்க என்னடி பண்ற? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சிறுக்கு வராதுனா நீ படுக்க சொல்ல கேட்காம வந்துட்டே இருந்தா என்னடி அர்த்தம்? நான் கூட தான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ரூமை லாக் பண்ணுன்னு. ஒரு வாட்டியாச்சும் லாக் பண்ணிருக்கியா? லாக் பண்ணினது இல்லைல. நீ லாக் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நான் இப்படித்தான் வருவேன். என்ன கிட்ட உனக்கு வெக்கமா இல்ல? அடிக்கடி இப்படி ஒரு பையன் இருக்கு ரூம்ல நைட் டைம்ல வந்துட்டு போறா? டாக்டர் சார், ஒரு சின்ன திருத்தம். ஒரு பையன் இருக்க ரூம்ல இல்ல, என்னோட புருஷன் இருக்க ரூம்ல. என்ன புருஷனா? யாருக்குடி புருஷன்? யாருக்கு புருஷன்? நீ எனக்கு புருஷன். ஓகேவாடா புருஷா? என்ன? இப்படியே பகல் கனவு கண்டுகிட்டே இரு. கனவுல மட்டும் தான் இதெல்லாம் நடக்கும், சரியா? நிஜத்துல எப்பவுமே நடக்காது. ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும். நடக்கிற அன்னைக்கு உனக்கு வச்சுக்கிறேன்டி மோவனே. நீ தலைகெல்லாம் நின்று தண்ணி குடிச்சாலும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது. சரி, அதெல்லாம் விடு. முதல்ல எந்திரி முதல்ல. யாரு கேட்டு என் பெட்ல நீ வந்து உட்காந்த? ஹலோ டாக்டரே, யாரு கேட்டு நான் உட்காரணும்? இங்க பாரு, இந்த பெட்ல உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. ஏன்னா ஃபியூச்சர்ல ஒரே ரூம்ல தான் நீ நானும் இருக்க போறோம், புருஷன் பொண்டாட்டியா. ஹலோ டாக்டர் சார், நீங்க சிரிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. முதல்ல இந்த பக்கம் திரும்புங்க. என்ன சிரிச்சனா? நான் என்ன பைத்தியமாக உன்ன மாதிரி அடிக்கடி சிரிச்சுட்டே இருக்கிறதுக்கு? இங்க பாரு, நான் சிரிக்கலாம் இல்ல, சரியா? முதல்ல எந்திரி. பெட்ல உட்காரத்துக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. எந்திரி முதல்ல. முடியாது டாக்டரே, இப்பதானே சொன்னேன் எனக்கு இந்த பெட்ல உட்கார எல்லா உரிமையும் இருக்குன்னு. உட்கார மட்டும் இல்ல, இங்கே தூங்குறதுக்கு கூட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பேசாம நைட்டு நான் இங்கேயே தூங்கிட்டு காலையில போகட்டுமா? என்ன? விளையாடு நீ? எந்திரடி. அக்கா மாமா யாராச்சும் பாத்தா என்னடி பண்ணுவா? எந்திரி முதல்ல, எந்திரி. இது நல்ல கதையா இருக்குதே. மொத்த கணக்கு 68 போய் கிடக்குது. அப்பெல்லாம் பயப்படாத டாக்டர், இப்ப பயப்படுறாராம். வரட்டும். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம நாட்டை தெரியாதானே போகுது. அது இன்னைக்கே தெரிஞ்சுட்டு போட்டோம். அப்படிங்க மோவலே, நீ இப்படிலாம் சொல்ல கேட்க மாட்டேன். என் கழுத்து வரையில் ஆசை வெறித்த கண்ணால் கண்கள் விழுந்தானே கனத்த கூந்தலில் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேன். இருதயத்தினுள்ளே அலை ஒன்று கொதிக்க எந்த மூடி போட்டு நான் என்னை மறைக்க தொடட்டுமா தொல்லை நீக்க தங்கத்த மறைமகளே. ஐயோ, ஏண்டி சொல்ல புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீ பக்கத்துல இருந்தா நான் நானாவே இருக்க மாட்டேங்கிறேன்டி. அது புரியவே மாட்டேங்குது. அதுவும் இப்போ எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலடி. உன் கண்ணு ரெண்டையும், உன் லிப்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னெல்லாம் தோணுதுன்னு தெரியுமா? டீச்சலியா, வேணாண்டா, தப்புடா, தப்பு. இவன் பார்வையே சரியில்லை. மாமா என்ன பண்றதே? விடு. இதுக்கு மேல முடியாது. ஐயோ சிலியா, என்னடா பண்ணிட்ட நீ? என்ன பண்ணி? அது வந்து நான் சொல்ல கேட்காம உன்னை யார்டி பெட்ல உட்கார சொன்னது? அதனாலதான் உன்னை பிடிச்சி இழுக்கும் போது தடுமாறி பெட்ல விழுந்து எப்பவும் போல லிப்பு ஸ்லிப் ஆகிட்டு, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல, சரியா? முதல்ல எந்திரி. ஓ, செப்பவும் போல லிப்பு ஸ்லிப் ஆகிட்டு. செப்பவும் போல லிப்பு ஸ்லிப் ஆகியிருந்தா இவ்வளோ டீப்பாலாம் எவனும் கிஸ் பண்ண மாட்டான். நீ வேணும்னு தானே பண்ணா? எனக்கு நல்லா தெரியும். அதுக்குள்ள இப்படியே பண்ணுவேன். மூச்சை விட முடியல தெரியுமா? எல்லாரும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு கொன்று பண்ணி. என்ன? என்னடி நானும் பார்த்துருக்க ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்கேன். எந்திரி முதல்ல. ஆமா, எனக்கு மட்டும் உன் வெயிட்டை தாங்கிக்கிட்டே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பாரு. மொளமோட மாதிரி மேல படுத்து கிடந்துட்டு எந்திரிக்கணுமா? முதல்ல எந்திரியா. எந்திரிக்கிறேன். இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. நீ என் பெட்ல உட்காந்துருந்ததுனால எனக்கு கோவம் வந்துச்சு. அதனாலதான் உன் கையை பிடிச்சி இழுக்கும் போது இந்த மாதிரி நான் மேல வந்து விழுந்துட்டேன். அதே மாதிரி உனக்கு கொடுத்த கிஸ் கூட நான் வாலண்டியர்லாம் கொடுக்கல, சரியா? அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட். மற்றபடி உன் கண்ணு பார்த்தோன்னே, உன் லிப்ஸை பார்த்தோன்னே எனக்கு என்னென்னமோ ஆகி அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கல, சரியா? நீ அப்படியே ஓவரா இமேஜின் பண்ணிக்காத. இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட். என் லிப்பு லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், சரியா? ஆமா, நீ என்னைக்கு தான் ஒத்துட்டு இருக்க? இன்னைக்கு ஒத்துருக்க. முதல்ல எந்திரியா. சின்ன வெயிட் தாங்க முடியல. இதுவே தாங்க முடியலன்னா மத்ததெல்லாம் இங்கே இருந்து. என்ன சொன்ன? எப்படி என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லல. முதல்ல எந்திரி. அடி லூசு பையலே, காதுல விழுதா இல்லையா? நீ தான் என் மேல விழுந்திருக்க. நீ தான் எழுந்திருக்கணும். எந்திரியா முதல்ல, எந்திரி.
ஐயோ சரி சரி நீ கத்தாத, நீ கத்துல யாராச்சும் வந்துருவாங்க போல இருக்கு. செந்திருக்கேன் இரு. அப்பா இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளவுதான், மூச்சடிச்சு நான் செத்து போயிருந்திருப்பேன். மொளமாடு மாதிரி இருக்க. இங்க பாரு, இனிமே இந்த ஒர்க் அவுட் பண்ற வேலைலாம் வச்சுக்காத. டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கல்லு மாதிரி வச்சிருக்க. ஜெனரல் வெயிட்டே தாங்க முடியல. ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசுறா? இங்க பாரு, நான் ஒர்க் அவுட் பண்றது எனக்காக, வேற எவளுக்காகவும் இல்ல சரியா? இங்க பாரு, இதுக்கு தான் சொன்னேன் அடிக்கடி ரூமுக்கு வராத, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் நிறைய நடக்கணும். நீ தான் சொல்ல கேட்காம டெய்லி வந்துட்டே இருக்க. இங்க பாரு, இனிமேலாச்சும் என் ரூமுக்கு வராத சரியா? அதுக்கு நீ ரூம் டோரை லாக் பண்ணிட்டு தூங்கு. நான் ஒன்றும் வரமாட்டேன் சரியா? டெய்லியும் திறந்து வச்சுட்டு நான் வந்தா மட்டும் ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு லபதுபான்னு குதிக்கிறது. சி ஏய் என்னடி இங்க பாரு, இது என்னோட வீடு, என்னோட ரூம் டோரை நான் திறந்துட்டு படுப்பேன், மூடிக்கிட்டு படுப்பேன் சரியா? அதெல்லாம் நீ சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்ப நான் இப்படிதான் வந்துட்டு போவேன். அதை கேட்கறதுக்கும் உனக்கு எந்த உரிமை இல்ல. ஆனா ஒண்ணு டாக்டரே, வர நீ சரியில்லை. என்ன? என்னடி சரியில்லை? என்ன சரியில்லை? எதுவுமே தான் சரியில்லை. வர உன் நடவடிக்கை எல்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. முன்ன மாதிரி நீ இல்ல, ரொம்ப மாறிக்கிட்டே வர. முன்னாடிலாம் நல்ல பையனா இருந்த, வர ரொம்ப கெட்ட பையனா மாறிக்கிட்டு இருக்க டாக்டரே. என்ன அப்படி மாற வைக்கிறது நீ தாண்டி இம்ச. ஆமா, ஆனவனா வாய்ப்புல ஏதாச்சும் முனவிட்டே இரு. இங்க பாரு, இன்னைக்கு நானும் வேணும்னா ரூம் பக்கம் வரல. நான் தான் அன்னைக்கு சொன்னல மெடிக்கல் கேம்ப் பத்தி, அதை பத்தி பேசிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன மெடிக்கல் கேம்ப் பத்தியா? சொல்லி மெடிக்கல் கேம்ப் பத்தி பேசுறதுக்கு இதுதான் நேரமா? ஒரு தடவை செவரேறி குதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். சும்மா செவரேறி குதிச்சா அவ்வளவுதான், இடுப்பெலும்பு உடஞ்சு போயிடும். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து அட்மிட் ஆயிக்க வேண்டியதா. வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. உனக்காக ஒரு நாள் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் பார்க்க வரேன் தெரியுமா? உன்னை நான் ரிஸ்க் எடுக்க சொன்னா? சரி, நீ திமிர எடுத்து போய் ஒரு நாள் செவரேறி குதிச்சு ரூமுக்கு வந்தா நான் என்னடி பண்ண முடியும்? இங்க பாரு, அதுக்கு தான் சொல்றேன் இனிமே வராதுன்னு. நீ ரூமை எப்ப லாக் பண்ணி வச்சுட்டு தூங்குறியோ அப்பதான் நான் வராம இருப்பேன். அது வரைக்கும் நான் வந்துகிட்டே தான் இருப்பேன். செடி எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டியா நீ? பொன்னாடி நீ இல்ல, உன்னோட பொண்டாட்டி. சரி ஓகே, கேட்டதுக்கு பதில் சொல்லு. மெடிக்கல் கேம்ப் நெக்ஸ்ட் வீக்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் நீ ஃப்ரீயா? நெக்ஸ்ட் வீக்னா எந்த டே? சண்டேல தான் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆனா வாலண்டியர்ஸ் எல்லாரும் வெனஸ்டே அப்படி இல்லைன்னா தேர்ஸ்டே வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. வெனஸ்டே தேர்ஸ்டே 2 நாள்ல ஏதாச்சும் ஒரு நாள் நீ ஃப்ரீயா இருந்தா சொல்லு, அன்னைக்கே வச்சுக்கலாம். ஓகே? சரி முதல்ல கிளம்புடி, யாராச்சும் பாத்துற போறாங்க. ஆமா பண்றப்பெல்லாம் ஒன்றும் தெரியல. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யாராச்சும் பாத்துற போறாங்கன்னு அப்படியே பயந்த மாதிரி நடிக்கிறது. யோ டாக்டரே, ஆனா ஒண்ணுயா, நீ என்கிட்ட நடிக்கிறதுக்கு பதிலா சினிமால போய் நடிச்சேன்னு வச்சுக்கோயேன், சும்மா வாய்ப்பு அவ்வளவு வரும். அப்படிங்க மூவலே, இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு. இங்க பாருடி, போகும்போது ஜோர் கண்ணிலே படாம போயிடு சரியா? போன தடவை மாமா ஏதோ நீ போனதை பார்த்துருப்பார் போல, அப்பவே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஒழுங்கு மரியாதை யாருக்கும் தெரியாம வந்த வழியா அப்படியே ஓடி போயிடு சரியா? ரொம்ப தயா பண்ற. வழிய உன்னை தேடி வரல. அப்போ இப்படிதான் என்ன உதாசனப்படுத்துவ. ஒரு நாள் மோவனே, நீ நான் பேச மாட்டேன்னு ஏங்குவ. அன்னைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு. நீ பேசாம இருந்தா அதை விட சந்தோஷமான நாள் எனக்கு வேற எதுவும் இருக்காது சரியா? முதல்ல கிளம்புடி, யாராச்சும் வந்துட போறாங்க. கிளம்புறேன். அப்புறம் முத்த கணக்கு 69. சரி ஓகே, நான் வரேன். ஐயோ பூச்சி யாரோ கதவு தட்டுறாங்க. இதுக்கு தாண்டி அப்பவே சொன்னேன் கிளம்பு கேட்டியா நீ? மாட்டின நல்லா இன்னைக்கு நான் மாட்டினேன். யாருன்னு தெரியலையே.